ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யனும் திரவிய சம்மனன்றும் எனக்கு ஒரு குறைவில் நீ சொல்லுகிறபடியால் தேவதாமே இந்த வசனங்களை ஆசிரியத்து நம்மோடு கூட பேசுவாராக. 2 பகுதிகளை வாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஆண்டவர் நமக்கு கிருபையாக வாசிக்க உதவி செய்தார். கடந்த வாரத்திலே கூட இந்த 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்த்த லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு மனுஷன் பாவத்தை செய்யும் பொழுது, பாவத்திலே அகப்பட்டு இருக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு முன்பாக கொண்டு வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இருக்கிறதை அவன் அறியாமல் அவன் என்ன சொல்கிறான்? நான் ஐஸ்வர்யன், திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியா. இதைத்தான் நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். நாமும் கூட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? நாம் ஐஸ்வர்யன் என்று சொல்லிக் கொண்டோம். எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? நான் ஐஸ்வர்யவான், நான் மனதிலே நினைத்ததெல்லாம் செய்வேன், எனக்கு எதிர்பார்ப்பு யாரும் இல்லை என்று சொல்லி நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், நான் நினைத்ததை செய்வேன், நான் ஞானத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன், நான் பணத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன், நான் சொத்து பத்துக்களே ஐஸ்வர்யம் உள்ளவன், என்னுடைய சொந்தக்காரர்களை பார்க்கும் பொழுது அநேகர் இருக்கிறார்கள், ஆகவே நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று ஒரு நாளை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். மாத்திரமல்ல, எனக்கு எல்லாவற்றிலும் திருப்தி இருக்கிறது, எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலான காரியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு ஒரு குறையுமே இல்லை, நான் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒரு நாளிலே சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ நிர்வாகியம் உள்ளவன், wretched man. அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்கிறார், நான் நிர்வாகியம் உள்ளவன், நிர்பந்தமான மனுஷன். ஓ wretched man என்று சொல்லுகிறார், நான் நிர்பந்தமுள்ள மனுஷன், இந்த மரண செருக்கிலிருந்து என்னையா விடுதலையாக்க கூடும், நான் நிர்வாகியம் உள்ளவன், மாத்திரமல்ல பரிதவிக்கப்படத்தக்கவன். miserable, the condition is miserable and pathetic. அதாவது என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? மிகவும் கொடுமையானதாக, பரிதவிக்கப்படத்தக்கவன். என்னை பார்த்து மற்றவர்கள் பரிதவிக்கப்படத்தக்கதாக என்னுடைய சூழ்நிலை காணப்பட்டது. தரித்திரன், நான் ஐஸ்வர்யன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் எல்லாவற்றாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஆனாலும் தேவன் என்னை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? நீ தரித்திரன் என்று பார்க்கிறார், நீ தரித்திரன் என்று அவர் பார்க்கிறார். குருடன், நான் மிகவும் தெளிவாக பார்க்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையை நாம் எப்படி இருக்கிறோம்? குருடர்களாக இருக்கிறோம்.
குருடர்களாக இருக்கிறோம், குருடர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆண்டவருடைய பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? குருடனாக இருக்கிறோம், நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். நான் எப்படி இருக்கிறேன்? நிர்வாணியாக இருக்கிறேன். அவருக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் காணப்படுகிறது. எல்லாமே அவருக்கு முன்பாக நிர்வாணமாக காணப்படுகிறது என்று சொல்லிப்பார். எவ்வளவு பரிதபிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் காணப்போம். ஆகவேதான் லவோதிக்கா சபைக்கு தேவ தூதரான மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். நாம் என்னது இப்படிதான் இருக்கிறோம் என்பதை நமக்கு ஞானம், நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை ஞானம். இதற்கெல்லாம் காரணம் எங்க காணப்படுகிறது? ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த கனியை புசிக்கிறார்கள், தேவன் புசிக்க கூடாது என்று சொல்ற அந்த கனியை புசிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் 7ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திரைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, ஆதாம் ஏவாளை தேவன் படைத்தார், ஆதாமிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். அவர்களை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்தார். சகல மிருகங்களையும் அவருக்கு முன்பாக கொண்டு வருகிறார். அவைகளுக்கு ஆதாம் என்ன பெயரிடுவானோ என்று அவர் பார்த்திருந்தார். ஒரு மிருகத்திற்கும் அவர் ஆண்டவர் பெயர் வைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் அதிகரின் சுவாபத்தின்படியே ஆதாம் பெயர் வைக்கிறார். எல்லா விருட்சங்களையும் அவனுடைய கைக்கு நேராக கொடுத்தார். அவர் ஆண்டு அனுபவிக்க எல்லாவற்றையும் கொடுத்தார். அழகான ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆறுகள் புறப்பட்டு போயின. அந்த ஆறுகள் போன இடத்தெல்லாம் பொன் விளைந்தது என்று பார்க்கிறோம். பொன் விளைந்தது என்று பார்க்கிறோம். அவ்வளவு அழகான செழுமையான பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் தாமே அவர்களோடு கூட உலாவ வரும்படியாக மிக நேர்த்தியான ஒரு தோட்டம் தான் ஏதேன் தோட்டம். எல்லாவற்றையும் யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? எல்லாவற்றையும் ஆதாம் கையிலும் ஏவாளுடைய கையிலும் ஒப்பு கொடுத்தார். மிருகங்கள், அவர் காண்கிற மிருகங்கள், பட்சிகள், மரங்கள் எல்லாவற்றையும் இவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்ததை பார்க்க அவனுக்கு அடங்கியிருக்கும்படி செய்தார். எல்லாமே இவனை காட்டிலும் பலம் குறைந்தது. ஒரு யானை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது பெரிய மிருகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய பலம் என்ன, அதனுடைய வலிமை என்ன? ஒரு சின்ன ஒரு குச்சியை போடுகிறான், அங்குசத்தை போடுகிறான். யானை என்ன செய்து அந்த கையை தாண்டி அது நடப்பதில்லை. எவ்வளவுதான் வலி இருந்தாலும் நின்று கொண்டே அந்த கடினை பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறதை தவிர்த்து அதோட பலம் என்ன? இவனை விட லட்சம் மடங்கு பலம் வாய்ந்தது யானை. நமக்கு தெரிந்த மிருகங்களை சொல்கிறேன். இதே போல பல மிருகங்கள் இருக்கின்றன. இவனை விட அறிவிலையும் இவனை விட பலத்திலும் மிகுந்த மிருகங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதும் இவனுக்கு எல்லாம் கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்யறது? அவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு அருமையாக அவனை வைத்து அதை ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொள்ளும்படி செய்தார். பகலை குளிர்ச்சியான நிலையிலே அவர்களோடு கூட சம்பாஷிக்க, அவர்களோடு கூட உறவு கொள்ள பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். உலகத்திலிருந்து அவர்களோடு கூட நடந்தார் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் நிர்வாணியாக இருந்தார்கள். நிர்வாணம் என்பது தேவனுடைய மகிமையால் அவர்கள் போர்த்தப்பட்டிருந்தார்கள். the glory ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமை அவர்களை போர்த்தி இருந்தது. they are clothed with the glory of the Lord என்றுதான் பார்க்கிறோம். அவர்கள் நிர்வாணியாக இருந்தாலும் கூட தேவனுடைய மகிமையானது அவர்களை போர்த்தி கொண்டிருந்தது. தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருந்தார்கள். மிகவும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலே இந்த இரண்டு பேரும், முதல் மனுஷனாக ஆதாம் ஏவாள், அவர்கள் சுற்றி திரிந்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை அவர்களை மூடியிருந்தது. ஒருவருக்கொருவர் தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை
அறியாமல் இருந்தார்கள். இதைத்தான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பாருங்க, நிர்வாணிகளாய் இருந்தும் என்ன பண்றாங்க? அவருக்கு வெட்கம் அல்ல. தான் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறியாது இருந்தார்கள். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையானது அது அவரை போர்த்திருந்தது. மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையின் மக்களாக, கோபாக்கிரியின் மக்களாக அந்த அவர்கள் மாறி போன பின்பு அவருக்கு என்ன தோன்றுகிறது? தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமை அவர்களிருந்து எடுக்கப்பட்டது. அவர்களிருந்து எடுக்கப்பட்டது. அவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை போர்த்திருந்த அந்த மகிமையானது அவர்களிருந்து விலக்கப்பட்டது. இப்போது என்ன நினைக்கிறார்கள்? ஒருவருக்குள்ளே ஒருவர் என்ன பண்றாங்க? முதல்ல ஏவாளை பார்க்கலாம், ஏவாள் ஆதாம் பார்க்கலாம். ஐயோ, நீ நிர்வாணமா இருக்குன்னு அவன் சொல்றான், ஆதாம் சொல்றான் நீ நிர்வாணமா இருக்கிறன்னு அவன் சொல்றான். முதல்ல இருவருக்கும் இடையே என்ன வந்தது? பிரிவினை வருகிறது. ஒன்றாய் சுற்றி இருந்து கொண்டிருந்த இந்த ஜனங்களுக்கு பாவம் என்ற காரியம் வந்த உடனே என்ன நடக்கிறது? தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். வேற யாரும் இல்ல, ஆதாம் ஏவாளை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. அப்படியா இருந்து கொள்ளலாம் என்று ஒரு வேளையும் நினைக்க அவர்கள் முடியவில்லை. அவர்கள் ஒருவர் இடத்திலிருந்து ஒருவர் என்ன பண்றாங்க? பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவம் என்ன செய்து பிரிவினையை உண்டாக்குகிறது. ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் என்ன பண்ணுது? வேறுபடுத்துகிறது. இதுதான் பாவம் செய்கிறது. மனுஷனிடத்திலிருந்து பிரிவினையை உண்டாக்குகிறது. அவர் ஒன்றாய் இருப்பதை அது விரும்புவதில்லை. ஆகவேதான் அவர்கள் தாங்கள் தங்களுக்கு அவர்கள் உடைகளை உடுத்திக் கொண்டார்கள். குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வருகிறார். இப்பொழுது என்ன பண்றாங்க? அவர்கள் அவரிடத்திலிருந்து பிரிந்து போகிறார்கள். பாருங்க, பாவம் என்ன செய்யுது? இருபரிமாணம் உள்ளது. மனுஷனிடத்திலிருந்து பிரிக்கிறது, மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. மனுஷனிடத்திலிருந்து பிரிக்கிறது. பாவம் என்ன செய்யுது? மனுஷனிடத்திலிருந்து பிரிக்கிறது. மாத்திரமல்ல, தேவனோடு கூட ஒப்புரவாய் இருந்தவர்களை அது பிரிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 8ஆம் வசனத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்கு உள்ளே ஒளிந்து கொண்டு இந்த presence of the Lord, சந்நிதி என்று போடப்பட்டிருக்கிற இடத்துல ஆங்கிலத்துல from the presence of the Lord. அவர் எப்பொழுதும் போலதான் வருகிறார். தேவாதி தேவன் எப்பொழுதும் போலதான் வருகிறார். அவரிடத்துல எந்த மாறுதலும் இல்லை. அவர் எப்பொழுதும் போல இந்த ஆதாமும் ஏவாளையும் தேடி அவர் வருகிறார். இவர்கள் தான் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. பாவம் என்ன செய்தது? அவர்களை பிரித்தது. பாவம் என்ன செய்தது? கீழ்ப்படியாமல் என்ன செய்தது? அவர்கள் கீழ்ப்படியாத இருந்த காரியம் என்ன செய்தது? தேவனை விட்டு பிரிக்க. எப்பொழுதுமே தேவன் தேடி வருகிறார், எப்பொழுதும் போலவே வருகிறார். ஆனால் இவர்கள் போய் என்ன பண்றாங்க? தாங்கள் மறைந்து கொள்கிறதை பாருங்க. பாவம் என்ன செய்யும்? உன்னை ஒழித்துக் கொள்ளும், மறைந்து கொள்ள செய்யும். எவ்வளவு கொடுமையானது பாருங்க இந்த பாவம். பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல கூட வாசிக்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம், மலைகளை பார்த்து என்ன சொல்வார்கள்? எங்களை மூடிக்கொள்ளுங்கள். பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். யார சத்தமா வாசிங்க. ஒளிந்து கொண்டு நோக்கி எங்கள் மேல் விழுந்து முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் மலைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீ என்னை மூடிக்கொள்ளு. புகையிலை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவர்கள் போய் ஒளிந்து கொள்வார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்தை சகிக்க மாட்டாது. ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் ஏன் வருகிறது? நாம் பாவிகளா இருக்கும்போது நம்ம இடத்துல வருகிறது. நாம் கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்கும்போது நம்ம இடத்துல வருகிறது. நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம இடத்துல வருகிறது. மலைகளை பார்த்து என்னை மூடிக்கொள்ளுங்கள், புகையிலே போய் ஒளிந்து கொள்கிற
சூழ்நிலை வரும், தேவனுடைய சன்னிதானத்துக்கு விட்டு விலகி ஓடுகிற காரியம். பாருங்க, இதுல மிக முக்கியமான காரியம் என்ன? எல்லாவற்றிலிருந்து அவன் விலக்கப்பட்டான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எல்லாவற்றிலிருந்து விலக்கப்பட்டான். மிருகங்களிலிருந்து எல்லா காரியங்களிலிருந்து விலக்கப்பட்டான். ஆனால் உச்சபட்சமாக தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலகி, தேவனுடைய the presence, அவருடைய சந்நிதிக்கு முன்பாக அவனால் நிற்க முடியவில்லை. ஒரு பாவியும் அவர் சந்நிதிக்கு முன்பாக நிற்க முடியாது, நிற்கவே முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவருக்கு பாவம் செய்கிற ஆத்மா போய் நிற்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவங்க எப்பொழுது கேட்கிறார், அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாருங்க, பாவம் என்ன செய்து? முதலாவதாக தன்னை ஒளித்துக் கொள்ள செய்கிறது. இரண்டாவது என்ன கொடுக்கிறது? பயத்தை கொடுக்கிறது. இரண்டாவதாக என்ன கொடுக்கிறது? பயத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணுகிறது என்பதை சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மெட்ரோ சீக்கிரமாக வாசிங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆண்டவர் பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன கொடுத்தாரு? பயப்படுகிற ஆவியை கொடுக்கல. The spirit of fear, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் இரக்கமும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன கொடுத்தாரு? பயமுள்ள ஆவியை அவர் கொடுப்பதில்லை. பாவம் செய்கிற பொழுது நமக்குள்ளாக பயம் வருகிறது. பாவம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மலையிலே குகையிலே என்னை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய பிரகாசத்திற்கு முன்பாக, அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நான் நிற்க முடியாது என்று சொல்லி நானே அவர் ஒழித்துக் கொள்கிறேன். அவர் தேடி வருகிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் தேடி வருகிறார். ஆனால் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பாவமானது எனக்கு உண்டு பண்ணவில்லை. அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும்படியாக செய்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கிறோம். the spirit of fear என்று பார்க்கிறோம். அது பயமுள்ள ஆவியை நமக்கு தருகிறது. ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? அன்பும் இரக்கமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு தருகிறது. the sound mind அவர் தருகிறார். ஆனால் பிசாசானவன் தருகிறது என்ன? the spirit of fear என்று வாசிக்கிறோம். பயமுள்ள ஆவி. பயமுள்ள ஆவி மாத்திரமல்ல, the spirit of bondage, அடிமைத்தனத்தின் ஆவி. எங்க வாசிக்கிறோம்? ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். the spirit of bondage என்று வாசிக்கிறோம். வாசிங்க 8:15. அடிமைத்தனத்தின் ஆவி, பயமுள்ள ஆவி. நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி. ஒரு அடிமை தான் பயப்படணும். ஒரு அடிமை தான் யாருக்கு? எஜமானுக்கு பயப்படணும். பிள்ளைகள் பயப்படுவார்களா? தகப்பனுக்கு பிள்ளைகள் பயப்படுவார்களா? அவர் நம்மை பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். உடன் சுதந்திரவாதிகளாக மாற்றியிருக்கிறார். அவருடைய எல்லாவற்றையும் சுதந்திரத்தை கொள்ளக்கூடிய உடன் சுதந்திரவாதிகளாக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படுவதனாலே நமக்கு என்ன வந்தது? நாம் இப்பொழுது அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம். பாவத்தின் மூலமாக அடிமைத்தனத்தின் ஆவி, பாவத்தின் மூலமாக பயப்படுகிற ஆவி. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2:15, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவகாலம் எல்லாம் இருக்கக்கூடிய மரண பயம். வாசிங்க. ஜீவகாலம் முழுவதும் இப்பொழுது என்ன வந்தது? மரண பயம். மரண பயம் இல்லாத ஒரு மனுஷனுக்கான உலகத்துல ஒரு மனுஷனும் கிடையாது. இப்போ மரணம் நம்ம யார்கிட்ட கொண்டு போகுது? தேவாதி தேவனிடத்துல கொண்டு போகுது. அப்ப என்ன செய்யணும்? மரணத்தை குறித்து அனாதை செய்யக்கூடாது, அங்கே பயப்படக்கூடாது. ஆனால் மனுஷனுக்கு ஏன் பயம் வருது? ஏன்னு சொன்னால் இந்த பாவமானது இந்த மரண பயத்தை மனுஷனுக்குள்ளாக கொடுக்கும். மனுஷனுக்குள்ளாக இந்த பாவம் பயத்தை கொடுக்கிறது என்று சொல்லி fear of death என்று வாசிக்கிறோம். மரண பயம் மாத்திரமல்ல, the spirit of fear, அதாவது பயப்படுகிற ஆவி.
இது மாத்திரமல்ல, the spirit of bondage. பயப்படுவதனாலே நம்ம வருகிற காரியம் என்ன? அடிமைத்தனத்தின் ஆவி. இதுல இருந்தெல்லாம் தேவன் அவர் விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதுல இருந்தெல்லாம் நம்மை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்து வச்சிக்கிறோமா வாசிங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. அன்பில் பூர்ணப்பட்டவன் யார் இல்ல? பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் இல்ல. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் இல்ல. நமக்கு பயத்தின் ஆவியை அவர் கொடுக்கல. அவர் அன்பினாலே நம்மை நேசித்தார். ஆதாமின் ஏவாளையும் அன்பினாலே அவர் நேசித்தார். அவர் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் என்ன அங்கே நடைபெற்று இருக்கிறது? பாவமானது அவரை பிரித்திருக்கிறது என்று சொல்லியிருப்பார். பாவமானது அவரை பிரித்திருக்கிறது என்று சொல்லி பயத்தின் ஆவியை அவர் கொடுக்கல. அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல. அவர் அது மாத்திரமல்ல, அவர் என்னது ஜீவகாலம் எல்லாம் இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னமும் நாம் பயந்து கொண்டு யாருக்காவது எதுக்காவது நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்னது இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கிறது. முதலாவதாக ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே பிரிவினை உண்டானது. அவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள், தங்களை மறைத்துக் கொண்டார்கள். மலைகளே கோயிலே மறைத்துக் கொள்ளுங்கள், கோபாக்கினை வருகிறது. தேவன குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கோபாக்கினையை நாங்கள் சகிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் ஒழித்துக் கொள்கிறார்கள். பிதாவாகிய தேவன் எப்பொழுது போல அவர் மத்தியிலே உலா வருகிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவளை சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். அது மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக அந்த பயம் வந்தது. பயந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பயத்தின் ஆவி இடத்தில் இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் நாம் தேவனை ஆராதிக்க முடியாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக அவர்கள் எப்படிப்பட்டதா? பரிதவிக்கப்பட்ட ஜனங்களாய் இருந்தார். பரிதவிக்கப்பட்ட ஜனங்களாய் அவளை பார்த்து எல்லாமே இருந்தது அவர்களிடத்தில். ஆதாமும் ஏவாளையும் அவர் படைக்கும் போது ராஜாக்களாக அவர்கள் படைத்தார். ஆளுகை செய்கிறவர்கள், மிருகத்தின் மீது, கொடிகள், செடி கொடிகளின் மீது, எல்லாவற்றின் மீது ஆளுகை செய்கிறவர்களாக அவர்கள் படைத்தார். இப்போது எப்படி ஆக்கப்பட்டார்கள்? 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தவண்ணமாக வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரத்தை பரிதவிக்கப்பட்டவர்கள், மிசரபிள். their condition is pathetic. அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர்கள் எப்படியாக மாறி போனார்கள்? அவர்கள் பரிதவிக்கப்பட்ட மனுஷனாக மாறி போனார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவர்களாக இருந்தா நம்ம பரிதவிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தா நம்ம தான் பரிதவிக்கப்பட வேண்டியவர்கள். இதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவருடைய சன்னிதானத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ணாங்க? விலக்கப்பட்டார். ஒருவேளை பாருங்க, சரி தேவன் மாத்திரம் அந்த இடத்துல இருந்து பிரிந்து போய் இப்படி யோசிச்சு பாருங்க. தேவன் மாத்திரம் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரிஞ்சுட்டார். நீங்க எல்லாத்தையுமே ஆளுகை செய்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் ஆளுகை செய்தது போல ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் இருங்கள், செடி கொடிகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருங்கள் என்று சொன்னால் இந்த வசனம் அங்கே அப்ளிகபிள் ஆகும். என்ன வசனம்? இந்த உலகத்தை மாத்திரம் ஆண்டு கொண்டவர்களாய், இந்த உலகத்தை மாத்திரம் நமக்கு போதும் என்று இருந்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்துக்காக மாத்திரம் தான் என்று சொல்லி நாம் திருப்தி அடைந்திருந்தால் நாம தான் பரிதவிக்க வேண்டியது. ஏனென்று சொன்னால் மிக முக்கியமான காரணம் என்னது? அவளை தோட்டத்தை விட்டு துரத்தினதை காட்டிலும் அவர் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் எடுத்து போனதை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் எடுத்தார். மோசே அதான் சொல்லுகிறார், இவர்களை இருக்கிறது அவரை புறப்பட பண்ணுகிறார். தேவாதி தேவன் அடிமைத்தனத்தின் வீடாக இருக்கிறது அவர் புறப்பட பண்ணுகிறார். அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறார்கள், தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறார்கள் வனாந்தரத்திலே. அப்போது ஒரு கட்டத்திலே தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? இவர்களோடு நான் வர விரும்பவில்லை, இவர்களோடு வர விரும்பவில்லை. மோசேயை பார்த்து சொல்லுகிறார், கானான் தேசத்துக்கு
கொண்டு போக விடும் வரை இவர்களோடு நான் இருக்க விரும்பினேன், இப்பொழுது நான் இவர்களோடு கூட இருக்க விரும்பவில்லை. ஆகவே என் நிமித்தமாக ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் உங்களை வழிநடத்துவான் என்று சொல்கிறார். அப்பொழுது மோசே சொல்கிறார், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். மோசே எப்படி உணர்ந்தான் பாருங்க, ஆண்டவருடைய சந்நிதி, ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியமானது. எல்லாவற்றை காட்டிலும் இந்த ஆதாமும் ஏவாளும் பரிதவிக்கப்பட்ட ஜனங்கள். ஏன்? அவரிடத்துல தோட்டத்தை விலக்கியதனால் பரிதவிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவரிடத்திலிருந்து மிருகங்களை விலக்கியதனால் பரிதவிக்கப்பட்டவர்கள் அல்ல, நற்கனிகளை அவரிடத்திலே இருந்து அவர் விலக்கினால் அவர்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இழந்தார்கள். அதுதான் மிக முக்கியமான காரணம். அவரை நேரடியாக அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இழந்தார்கள். இன்று நீயும் நானும் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறோமா? அந்த fellowship with the God, the presence of the Lord, அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக உன்னால் நிற்க முடியவில்லையா? அவரோடு கூட உன்னால் ஐக்கியப்பட முடியவில்லையா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ பரிதவிக்கப்பட்டவன். You are a miserable man. Even though he shed his own blood on the cross in order to restore you, not to rescue you, but you can't stand before the presence of the Lord. நீ அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக உன்னால் நிற்க முடியவில்லை என்று சொன்னால் நீ பரிதவிக்கப்பட்டவன். உனக்கு ஒருவேளை ஐஸ்வர்யம் இருக்கலாம், உனக்கு ஒருவேளை வீடு வாசல் காரு சொத்து பத்து உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம். நீ தேவனிடத்திலே செல்லும் பொழுது அவர் நீ வர வேண்டாம், என்னிடத்திலே நீ சேராதே என்று சொல்லுவார் என்று சொன்னால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் அப்படித்தான் சொன்னார். அவர் பாவம் செய்த நிமித்தமாக அவரிடத்திலிருந்து விலக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் தொங்குகிறார். அவர் ஆண்டவரை பார்த்து, பிதாவாகிய தேவனை பார்த்து என்ன சொல்றார்? ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்றாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? ஏன் சொல்றாரு? அந்த க்ஷணத்திலே தானே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிரிக்கப்படுகிறார். எவ்வளவுக்கு காயங்கள் பட்டார், எவ்வளவு ஆணிகளால் அடிக்கப்பட்டார், எவ்வளவு முன்மொழி சுமட்டப்பட்டார், உடல் முழுவதும் முதுகு முழுவதும் உழப்பட்டது, காரி துப்பினார்கள், எல்லாவற்றையும் அவர் சகித்தார். ஒரே ஒரு காரியத்தை அவரால் சகிக்க முடியல. என்ன காரியம்? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் பிரிக்கப்பட்ட பொழுது, அவர் நமது முகத்தை திருப்பி கொண்ட பொழுது துடியா துடிக்கிறார். நீங்க அடிக்கிற அடியினால அவர் துடிக்கல, நீங்க அவர் காரி துப்புறீங்க அதனால அவர் துடிக்கல. சகித்துக் கொண்டார். நிந்தையாய் பேசினீர்கள், வசைப்பாடினீர்கள், சிலுவை சுமக்க வைத்தீர்கள், கல்லறு நடுவே நிற்க வைத்தீர்கள், ஒரு கல்லனை போல மாண்டார். இதெல்லாம் கூட அவர் சகித்துக் கொண்டார். ஒன்றே ஒன்று அவரால் சகிக்க முடியல. ஏன்? என்ன காரணம்? அவருடைய பிரசன்ஸ். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒரு க்ஷணம் அவர் விலக்கப்பட்டார். ஏன்? இந்த பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. பாருங்க, ஆகவே அவருடைய சன்னிதானம், அவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள். நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள். பாவத்தினால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? பரிதவிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். அது மாத்திரமல்ல, குருடர்களாக இருந்தோம். வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் குருடனும். தேவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் குருடனி. ஆண்டவருடைய சன்னிதானத்தை உணர்ந்து கொள்ள, அவருடைய சமூகத்தை நீ உணரவில்லை என்று சொன்னால் குருடன் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, யார் நம்மை அப்படி குருடாக்கி இருக்கிறார்? பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தின் அதிபதி நம்மை குருடாக்கி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. குருடாக்கினம் யாரு? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக சாத்தான் அவருடைய கண்களை குருடாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்களை குருடாக்கினான் என்று பார்க்கிறோம். குருடர்களாக காணப்பட்டோம்.
அவர் கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவரிடத்திலிருந்து நாம் கூடுதலாக மாற்றப்பட்டோம் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு fitting reply to the Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் எப்படியாக பொருந்தி போகுதுன்னு பாருங்க. ஒளி இந்த உலகத்துல வந்திருக்கிறது. தேவாதி தேவன் அந்த தோட்டத்திலே அவர் வந்திருக்கிறார், ஒளியாக வந்திருக்கிறார். தங்களுடைய காரியங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு, தாங்கள் செய்த பாவங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவர் ஒளியிலே கிட்டி செல்வதை விரும்பவில்லை. வசனம் தான் சொல்லுது. அவர் அந்த ஒளி நேரத்தில் சேர அவர் விரும்பவில்லை. தங்களுடைய காரியங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். எவ்வளவு அறிவீனமான காரியம் பாருங்க, எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் பாருங்க. யாராயிலும் தன்னை ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ? நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர். எரேமியா 23:23 நினைக்கிறேன். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர். எவனாயிலும் என்னிடத்திலிருந்து ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ? எவனுடைய கிரிகையாயிலும் என்னிடத்திலிருந்து மறைவாய் நீ வைத்துக் கொள்ள முடியுமா? தாவீது ராஜா சொல்கிறான், நான் கடையாந்திரங்களிலே கடலின் ஆழத்திலே நான் படுக்கை போட்டாலும் தேவரே நீர் அங்கே இருக்கிறீர், நான் வானத்திலே ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். தாவீது ராஜா சொல்கிறார், நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ எப்படி அவர்களுக்கு மறந்து கொள்வாய்? ஆகவேதான் தாவீது ராஜா பாவம் செய்த உடனே தேவனை விட்டு அவன் விலகி போல. அவன் மன்றாடி என்ன சொல்றான்? நான் தேவனுடைய கையிலே நான் விடலான்னு சொல்றான். பாருங்க, இந்த காரியம் எப்பேற்பட்ட காரியம் இருப்பார். தாவீது ராஜா நம்மை போல ஒரு மனுஷன், அவன் ராஜாவாக இருந்தாலும் நம்மை போல ஒரு மனுஷன். அவன் பாவம் செய்த உடனே என்ன சொல்றான்? அவன் கண்டிக்கப்பட்ட உடனே என்ன சொல்றான்? சரி, நான் கண்டிக்கப்படுகிறேன், நான் தண்டிக்கப்படுகிறேன், நான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவேன் என்று அவன் ஒரு காலமும் சொல்லவில்லை. நான் தேவனுடைய கையிலே போய் விடுவேன்னு சொல்றான். அவர் என்ன தண்டிக்கணும்னு சொல்றான். Let him punish me, let him condemn me. அவர் என்னை தீர்மானிக்கட்டும், அவர் என்னை தண்டிக்கட்டும். அவரை நான் பாவம் செய்த பொழுது, அவர் நான் உணர்த்தப்படும் பொழுது நான் அவரை விட்டு விலகி 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 செல்ல மாட்டேன். அவன் சொல்லுகிறான், தாவீது ராஜா என்ன சொல்றான்? நான் அவருடைய கையிலே போய் விடுவேன். அடிக்கிட்டான், அவரை அடிக்கிட்டோம். பாருங்க, நம்ம வீட்டுல கூட பிள்ளைகள் இருக்கிறாங்க, தப்பு செய்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்டானாக்கா அப்பா அடிப்பாருங்க. ஆனா பரவாயில்லப்பா மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பா அடிக்கிறாங்களா? மோஸ்ட் ஆஃப் தி ஃபாதர்ஸ், அநேக தகப்பன்மார் என்ன செய்ய மாட்டாங்க? அடிக்க மாட்டாங்க. மன்னிச்சிருப்பா என்று சொல்லும் பொழுது அநேக தடவை தப்பு செய்தாலும் கூட என்ன பண்றாங்க? மட்டாய் கண்டித்து அவனை அரவணைத்துக் கொள்கிறதை பார்க்க. பிதாவாகிய தேவனும் அப்படிதான் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார், கிட்டி சேர்த்துக் கொள்கிறார். நம்மை தண்டிப்பது அவருடைய விருப்பம் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கையிலே நாம் போய்விடும் பனிஷ்மி என்று சொல்லலாம் தாவீது ராஜா. ஆகவே இந்த உலகத்தின் அதிபதி கண்களை குருடாக்கினார், குருடனும் நிர்வாகியங்களோடும் பரிகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் என்ன மாற்றி வைத்திருக்கிறான்? நம்மை வெறுமையானவர்களாக. அது மாத்திரமல்ல, நம்ம வாசிக்கிறோம் அங்கே தரித்திரனுமாக 3:17 வாசிக்கிறோம். வெளிப்படுத்துற தரித்திரன் நம்ம என்ன பண்ணா? நம்ம தரித்திரனா ஆக்கிட்டான். ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் பொழுது அவர் தரித்திரர்களா? அவர்கள் தான் ஐஸ்வர்ய உலகத்தையே ஆண்டு கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றவர்கள், ராஜாக்கள். அவர்கள் ஐஸ்வர்யவான்கள். எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருந்தது, எல்லாம் அவர் சொல்ல கேட்டது, மிருகங்கள் எல்லாமே அவர் சொல்ல கேட்டது. அவர்கள் தேவையானது ஒன்றுமே இல்லவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. They are very rich.
அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார். பாவத்தின் நிமித்தமாக இப்பொழுது என்ன பண்ணாங்க? இப்ப ஆதாம் வரும்போது 2 கழுதையோ அல்லது 2 ஒட்டக சிவிக்கையோ அவன் வெளியே அழைத்து கொண்டு வந்தான். எப்படி வந்தான்? ஐயாவோடு கூட அவன் தரித்திரவானாக வெளியே வந்தான். சுடரொளி பட்டயத்தை வைத்தார், காவலுக்கு வச்சிட்டார், நீ வெளியே போன்னு சொல்லிட்டார். ஐஸ்வர்யவானாக இருந்தவனை பாவம் என்ன செய்தது? தரித்திரனாக மாற்றி. ஐஸ்வர்யவானாக இருந்தவனை பாவம் தரித்திரனாக மாற்றினது என்று பாருங்க. இந்த தரித்திரத்திலிருந்து திரும்பவும் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்ற வருகிறார். ஐஸ்வர்யவானாக இருந்தோம், தேவனுடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் நுழையக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தோம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை பாவத்திற்கு முன்பாக நாம் பெற்றிருந்தோம். பாவம் செய்த உடனே என்ன நடந்தது? நாம் நம்மை மறைத்துக் கொண்டோம். பயத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ளாக வந்தது. இப்போது நம்மை ஒழித்துக் கொண்டோம். அது நிமித்தமாக பரிதவிக்கப்பட்டவர்களாக நாம் மாறி போனோம். பரிதவிக்கப்பட்டவர்களாக இருந்த நாம் இப்போது எப்படி இருக்கிறோம்? தரித்திரனாக இருந்தோம். ஐஸ்வர்யமானாக இருந்த நம்மை பாவம் என்ன செய்தது? பிசாசானவன் என்ன செய்தான்? அந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்தான்? நம்மை தரித்திரனாக மாற்றினான். தரித்திரனாக நீ எப்பொழுதும் இருக்கவே கூடாது. ஏன்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நீ பிச்சைக்காரனை போல, ஒரு தரித்திரனை போல நீ பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்க கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்தாரு? உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி தேவாதி தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படி வந்தார்? ஐஸ்வர்யவானாக இருந்த அவர் எப்படி இருந்தார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐஸ்வர்யவானாக இருந்தார். வானமும் பூமியும் அவருடையது. பிதாவாக தேவனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பரலோகத்திலே அவர் வீற்றிருப்பதை அவர் எண்ணாமல் உன்னிமித்தமாக தரித்திரமாக வந்தார். மனுஷ சாயலானார், அடிமைத்தனத்தின் ரூபம் எடுத்தார், சிலுவையிலே மரித்தார். நம்மை ஐஸ்வர்யனாக பொருட்டு அவர் தரித்திரனாக மாறினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, சத்தமா வாசிங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், புரியல, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரராக. அவருடைய கிருபையை பாருங்கள், தேவனுடைய கர்த்தருடைய கிருபையை பாருங்கள். நீங்கள் தரித்திரராக இருக்கிறீர்கள், அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். உங்களை ஐஸ்வர்யவானாக பொருட்டு உங்களுடைய தரித்திர குலத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் பாவமானார், அவர் சாபமானார். ஏன் அவர் எப்படி மாறினார்? உன்னை நீதிமானாக, உன்னை பாவம் இல்லாதவனாக மாற்ற, உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற அவர் என்ன பண்ணாரு? ஐஸ்வர்யவானாக இருந்த அவர் தரித்திரனாக நடக்குமா? இந்த காரியத்தை யார் செய்ய முடியும்? யார் செய்ய முடியும்? நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக மரித்தார். While we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தனவந்தராயினும் தனவந்தராயினும் தரித்திரராணி தரித்திரராணி தனவந்தராகவே தனவந்தராயினும் தரித்திரராணி தரித்திரராணி தனவந்தராகவே தேவனாயிருந்தும் அடிமை ரூபமானி தேவனாயிருந்தும் அடிமை ரூபமானி பாவமுள்ள மனிதர் எமக்காக பாவமுள்ள மனிதர் எமக்காக ஜெய் 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 ராஜா ராஜா ஜெய் 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 ராஜா ராஜா. அவருடைய கிருபை பாருங்கள். ஐஸ்வர்யமாக இருந்தவர் உன்னுடைய தரித்திரத்தை நிலைமை மாற்றத்தக்கதாக, பாவத்தின் நிமித்தமாக
நீயும் கூட ஐஸ்வர்யவானாக இருந்தால் பாவத்தின் நிமித்தமாக தரித்திரனாக மாறினார். ஆகவே ஐஸ்வர்யவானாக இருந்த அவர் உன்னுடைய தரித்திர கோலத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஏன் எடுத்துக்கொண்டார்? நீ ஐஸ்வர்யனாகும்படி அவர் அந்த தரித்திர கோலத்தை எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 2:5. கேளுங்கள், இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்முடைய அன்பு கூறுவதற்கு பாருங்க, அவரை to inherit the kingdom, his kingdom, not only to inherit his kingdom, he maketh you to be rich in faith. விசுவாசத்திலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் பங்கு அடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தரித்திரராக மாறினார். இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, நேரமாகிவிட்டது, சீக்கிரமாக பார்க்கலாம். நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். எங்க வாசிக்கிறது? வெளிப்படுத்தல் 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பார்த்தாச்சு, பரிந்துரைக்கப்பட்டவனும் பார்த்தாச்சு, தரித்திரனும் பார்த்தாச்சு, குருடனை பார்த்தாச்சு, இப்பொழுது நிர்வாணியமாய், you are naked, நீ நிர்வாணியமாய் இருக்கிறாய். பிசாசு என்ன செய்தான்? அந்த உன்னை மகிமை போர்த்தி கொண்டிருந்தது, உன்னுடைய அவலட்சணம் காணாதபடிக்கு தேவனுடைய மகிமையே உன்னை போர்த்தி கொண்டிருந்தது. எப்படி சொல்லுங்க பிரதர்? அவனை உண்டாக்கின பொழுது, அவனை அவர் உண்டாக்கின பொழுது அவருடைய சாயலை உண்டாக்கினார், அவருடைய சாயலை உண்டாக்கினார். அவருடைய சாயல் என்பது என்ன? அவருடைய மகிமையிலே உண்டாக்கினார். அவருடைய மகிமை உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு போர்த்தி இருந்தது. இப்பொழுது பிசாசான் என்ன பண்ணா? உன்னுடைய துணிகளை உரிந்து கொண்டான், சட்டை எல்லாத்தையும் கேட்டான். இப்ப நிர்வாணமாக அவலட்சணமாக இருக்கிறாய், பாவத்தின் நிமித்தமாக அவலட்சணமாக இருக்கிறாய். யாக்கோபு 5:2. யாக்கோபு 5:2. your garment moth eaten என்று வாசிக்கிறோம். வாசிங்க. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரம் ஒட்டரித்து போய். பாருங்க, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து போயிட்டு பாவத்தின் நிமித்தமாக your riches corrupt and your garments moth eaten. பொட்டரித்து போயிடுச்சு, பொட்டு போல அரித்து போட்டான் உங்களுடைய வஸ்திரத்தை, மகிமையின் வஸ்திரத்தை அரித்து போட்டான். ஆக மகிமையின் வஸ்திரத்தை இழந்த நீ ஆதாமை போல என்ன செய்த போயிருந்த? அத்தியலையை வைத்து தச்சு கொள்ளலாம். By your righteousness you can be clothed. You thought I could be clothed by my own righteousness. என்னுடைய சுயநீதி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் மகிமை இழந்துட்டேன். ஆகவே மகிமை இழந்த நான் திரும்பி அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நான் தேவனிடத்திலே போகாமல், அவரிடத்திலே போய் சரணாகதி அடையாமல், என்னை ஒழித்துக் கொண்டு நான் எப்படியாவது என்னுடைய சுயநீதியை நான் செய்து கொள்வேன் என்று சொல்லி என்ன பண்ண? அத்தி அலையை வச்சு 2 பேர் தள்ளினாங்க. அத்தி அலையில உடைகளை உண்டு பண்ணினார்கள். அதை வைத்து அவர்கள் தங்களை போர்த்தி கொண்டார். அத்தி அலை எவ்வளவு நாள் நிற்காது, வெயில் வருஷத்துல எவ்வளவு நாள் நிற்காது, அது சருகாய் போயிடும். உன்னுடைய நீதி எல்லாம், உன்னுடைய முயற்சி எல்லாம் எப்படிப்பட்டது? அது சருகாய் போகக்கூடியது. filthy rags, அதாவது அழுக்கான கட்டையான வஸ்திரம். It can be withered by the dryness of the sun, heat. அது ஒளி, சூரிய ஒளியில என்ன பண்ணாது? உன்னுடைய சுயநீதி எல்லாம் என்ன பண்ணோம்? அந்த நீதியின் சூரியனுக்கு முன்பாக உன்னுடைய நீதி எல்லாம், உன்னுடைய வஸ்திரம் எல்லாம் என்ன பண்ணோம்? அது கருகி உதிர்ந்து போகும். அதுதான் உன்னுடைய நீதி. நீ முயற்சி பண்ண, ஆண்டவர் என்ன செய்தாரு? அதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்லி அதே அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை உண்டு பண்ணி உடுத்தினார். தோல் உடைகளை எப்படி உண்டு பண்ணி இருப்பாரு? ஒரு பலி மிருகத்தை அழித்து அதனுடைய தோலிலிருந்து உடையை உண்டு பண்ணினார். அப்பொழுது என்ன செய்யணும்? உன்னுடைய அவமானம் காணப்படாதபடிக்கு, உன்னுடைய அவலட்சணம்
முடியாதபடிக்கு, உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு என்ன செய்தாரு? ஒரு மிருகத்தை அடித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்ததினாலே உனக்கு உடைகளை உண்டாக்கினார். வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரளான இந்த ஜனக்கூட்டம் யார்? பத்மத்திலிருந்து அங்கே யோவான் கேட்கிறான், பத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட யோவான் கேட்கிறான், இந்த வெள்ளங்கிகளை தரித்துக் கொண்டு நிற்பவர்கள் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்கிறார், ஆண்டவரால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தவர்கள், பாவங்களை கழுவினவர்கள், வெண்ணங்கியை அவர் கொடுக்கிறார். தங்களுடைய நிர்வாணங்களை அவர் களைந்து போட்டு வெண்ணங்கிகளை உடுத்திக் கொண்டவர். They are clothed with the white garments which they washed from the blood of Christ. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட வெண்ணங்கியை உடுத்தின திரளான ஜனக்கூட்டத்தை பரலோகத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். நிர்வாணம் பொழுது அங்கே முடிந்து போனது. தங்களுடைய சுயநீதியினால் அந்த அத்தியலையை கொண்டு அவர் உடையில் தைத்தார்கள். இப்பொழுது அவருடைய நிர்வாணம் காணப்படாமல் போய் தேவன் அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் அவருக்கு உடைகளை உடுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக வெளுக்கப்பட்டவர்களாக உடைகளை உடுத்தினவர்களாக தேவன் சமூகத்தின் முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம். மார்க் 5:15 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலரேனா நாட்டுக்கு அவர் செல்கிறார். அங்கே பிசாசு பிடித்தவன் வருகிறான். தேவனுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வருகிறான். அப்பொழுது அந்த பிசாசுகளை அவனிடத்திலிருந்து ஓட்டுகிறான். பண்டிகை இடத்திலே அவன் பிசாசு செல்கிறது. அவன் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதத்தின் அருகே உட்கார்ந்து இருக்கிறான். அப்போது இந்த வசனம் சொல்லப்படுகிறது. என்ன வசனம்? வித் எ ரைட் மைண்ட், வஸ்திரம் தரித்தவனாக. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 5:15 மார்க் 5:15 மார்க் இயேசுவினிடத்தில் வந்து பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறது. He sat down, he was clothed and he was in right mind. கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது என்ன, எப்படி அவன் எப்படி இருந்தான்? முன்னாடி பாவத்தின் நிமித்தமாக பிசாசினால் பிடிக்கப்பட்ட போது வஸ்திரம் இல்லாதவனாக அலைந்து தெரிவித்தான். இப்பொழுது he was clothed, அவனுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அவனுடைய பாதத்தினருகே உட்கார்ந்திருக்கிறான். சரியான புத்தி தெரிந்தவனாக நாம் கிறிஸ்துவினிடத்திலே வரும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வரும்பொழுது, அவரை ஆராதிக்க வரும்பொழுது, அவருடைய ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வெண்ணங்கியை உடுத்தினவர்களாக, மனதளவிலே நாம் உடுத்தினவர்களாக தேவனை ஆராதிக்க நாம். ஆகவே 2 காரியங்களை நாம் பார்த்தோம். வெளிப்பட்ட 3 பார்க்கிறோம். நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் கூடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை நான் அறியாமல் இருந்தேன். ஆதாமை போல இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? நான் உடைத்தரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மகனாக காணப்படுகிறேன். இப்பொழுது எனக்கு பயம் இல்லை. இப்பொழுது நான் அடிமைத்தனத்தின் ஆவியில் இல்லை. நான் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன். அவரை புத்தி தெரிந்தவனாக, தேவனுடைய மகிமையை நான் முடித்தினவனாக ஆண்டவரை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி மகிமையாக வார்த்தைகளை சொல்லி நாம் தேவனை தொழுது கொள்ள தேவனாக நமக்கு உதவி செய்வார். எழுந்து நின்று இந்த பாட புஸ்தகத்தில் 174வது பாடலை பாடுறோம்.